ஹாய் guys, வெல்கம் டு மார்க்கெட் எக்ஸ்பிரஸ். என்னன்னு தெரியலிங்க, நம்ம ஹோல்டிங் பண்ணுற ஸ்டாக்கு பார்த்திங்கன்னா டாப் கெயினில் இருந்தாவே தனியான ஒரு மகிழ்ச்சி தான் நமக்கு. ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஹோல்டிங் பண்ணுற ஸ்டாக் பார்த்திங்கன்னா 2-3 ஸ்டாக் பார்த்திங்க அப்படின்னா கெய்னர் லிஸ்ட் இருக்குது உங்களுக்கு. அந்த லிஸ்ட் எடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பிஹெச்எல், இந்த ஃபெடரல் பேங்க், அசோக் லைலாண்ட் வச்சுருக்கோம், நம்ம ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் எடுத்து பார்த்திங்கன்னா பைக்கான் வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் எடுத்திங்க பார்த்திங்கன்னா நமக்கு டாடா டெக்னாலஜி நம்ம இல்லாமல் கிடையாது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஒன் ஸ்டாக் பார்த்திங்க அப்படின்னா ஐடிபிஐ பேங்க் வச்சுருக்கோம், யூனியன் பேங்க் வச்சுருக்கோம். இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா மிட் கேப்பில் ஒரு நல்ல கெய்னர் லிஸ்ட்டில் நமக்கு இருக்குது. இப்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குங்க. நம்ம இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே நமக்கு கெய்னர் லிஸ்ட் இருக்கிறது. பார்ப்போம், நமக்கு டாப் லாஸ் லிஸ்ட் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம அக்குமுலேட் பண்ணுறதுக்கான ஒரு பெஸ்ட் சான்ஸ் நம்ம நினச்சி அந்த ஸ்டாக்கில் பர்ச்சேஸ் பண்ணலான்னு பார்த்தா நம்ம ஹோல்டிங் பண்ண ஸ்டாக் எதுவுமே பார்த்திங்க அப்படின்னா டாப் லூசர்லேயே இல்லை. பார்ப்போங்க நெக்ஸ்ட்டு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஒரு ஸ்டாக் மட்டும் சிஜி பவர் மட்டும் நமக்கு ஒரு டாப் லாஸரில் போயிட்டுருக்கு உங்களுக்கு இப்போது. அதுவும் கூடிய சீக்கிரம் கெய்னர் லிஸ்ட்டில் வரும்னு பார்ப்போம். நான் ஒரு செபி அட்வைசர் கிடையாதுங்க. செபி அட்வைஸ் கேட்டு கண்டிப்பாக எல்லா ஸ்டாக் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். தேங்க்யூ வெரி மச் மக்களே, தேங்க்யூ.